அத்தியாயம் 4. அருவியும் அவள் நண்பர்களும் சேர்ந்து படம் பார்க்க தியேட்டர் சென்று கொண்டிருந்தார்கள். மச்சி, செம்ம கூட்டமா இருக்குடி. எனக்கு டிக்கெட் கிடைக்கும்னு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லடி. அங்கு குமிந்திருந்த கூட்டத்தை பார்த்து பெருமூச்சு விட்டார்கள் அருவியின் தோழிகளும் நண்பர்களும். நம்ம அண்ணா படம் இன்னைக்கு ஃபர்ஸ்டே பார்க்கலான்னு வந்தா இருக்க கூட்டத்தை பார்த்தா கண்டிப்பா பார்க்க முடியாது போலயே. வெளியே நின்று தியேட்டரை பார்த்து கொண்டிருந்தார்கள். நினைத்ததைப் போலவே முகத்தை தொங்க போட்டு கொண்டு வந்தான் கெவின். என்னப்பா பாடி பில்டர், என்னமோ டிக்கெட் வாங்கி கிழிச்சிருவன் பகுமானம் பண்ணிட்டு போனீங்களே, இப்போ உங்க பகுமானம் பில்டப் எல்லாம் என்னாச்சு? அவனை மேலும் கீழும் பார்த்தார்கள். நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனா இங்க டிக்கெட் காலி ஆயிருச்சு. நான் என்ன பண்றது? அர்னால்டு மாதிரி பாடியை மட்டும் வளர்த்து வச்சிருந்தா போதுமா? ஒரு டிக்கெட் வாங்க முடியல தம்பி உன்னால என்று கிண்டல் செய்தார்கள். சும்மா இருங்கடி. எல்லாரும் வாய் பேசுறது ஈஸி. தளபதி படத்துக்கு டிக்கெட் வாங்குறது ஒன்னும் அவ்வளோ சுலபம் கிடையாது. முடிஞ்சா நீங்க வாங்கி பாருங்க, அப்ப தெரியும். கொஞ்சம் காண்டில் சொன்னான் கெவின். இதையெல்லாம் அந்த பைக்கில் அமர்ந்து குல்ஃபி ஐஸை ருசித்து உண்டபடி கேட்டு கொண்டிருந்த தேனருவி அப்படியே அந்த பைக்கில் இருந்து அவன் முன்னே குதித்தாள். சரி, ஒருவேளை டிக்கெட் வாங்கிட்டா என்ன பண்ணுவ? அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா? சரிடி, நீ சொல்ற மாதிரி மட்டும் டிக்கெட் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோ. உன்னோட 1 மாச பாக்கெட் மணி என்னோட செலவடி. சொன்ன பேச்சு மாறக்கூடாது. அருவி அந்த குல்ஃபியை சப்பி முடித்து கீழே போட்டாள். டிக்கெட் வாங்குறது ஒன்னும் அவ்வளோ ஈஸி கிடையாது மேடம். நீ வாங்கிட்டு வா, பாத்துக்கலாம். அவனுக்கு அவ்வளவு நம்பிக்கை. வெயிட் அண்ட் சீ. கையை தட்டி கொண்டவள் சுற்றி முற்றிலும் பார்த்தாள். என்னடி தேர்ற? நமக்கு ஏத்த ஒரு இளிச்ச வாயன். தாடையில் கை வைத்து கொண்டு யோசித்தவள் அங்கு ஒருத்தனை கண்டு சிரித்து கொண்டாள். ரைட்டு, ஆடு சிக்கிருச்சு. மச்சி, உங்க துப்பட்டா எல்லாம் கொடுங்க. எதுக்குடி? குடுடி. அவர்கள் துப்பட்டாவை எல்லாம் கழட்டி கொடுத்தார்கள். அதையெல்லாம் சேர்த்து கட்டியவள் பக்கத்திலிருந்து ரெஸ்ட் ரூம் நோக்கி நடந்தாள். என்ன பண்ணுறா இவ? இவர்கள் புரியாமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த பாத்ரூமிலிருந்து கொஞ்ச நேரம் கழித்து வெளியே வந்த பெண்ணவளை கண்டு அவள் நண்பர்கள் வாயை பிளந்தார்கள். என்னடா அது? இவர்கள் ஷாக்கிங்காக பார்த்தார்கள். அங்கு மொத்த துப்பட்டாவையும் சேர்த்து கட்டி அதை ஒரு சுடிதாருக்குள் திணித்து கன்சீவானவளைப் போல அப்படியே நடந்து வந்தாள். இவர்களை தாண்டி நடந்து போனவள் அவர்களை தாண்டி அங்கு ரோல்ஸ் ராயல்ஸ் கார் அருகே நின்று கொண்டிருந்த சில வாலிபர்களை நோக்கி நடந்து சென்றாள். ஹாய்! இவள் சத்தம் கேட்டு அந்த பக்கம் போன் பேசிக் கொண்டிருந்த ஒருவன் திரும்பி பார்த்தான். முகத்தில் ஒரு கனிவு இருந்தது. சொல்லுங்க. அவன் இவளை என்னவென்பது போல பார்த்தான். நீங்க தப்பா எடுத்துக்கலேனா எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? சொல்லுங்க, என்ன பண்ணணும்? ஏனோ அவள் கர்ப்பமாக இருப்பதை கண்டதும் அவன் முகத்தில் ஒரு கனிவு வந்தது. இல்ல, நானும் என் ட்ரஸ்ட்ல இருக்க சில குழந்தைங்களும் படம் பார்க்கலான்னு வந்தோம். அவங்களுக்கு விஜயண்ணா ரொம்ப இஷ்டம். இப்ப அவங்க கிட்ட போய் டிக்கெட் கிடைக்கலன்னு சொன்னா அவங்க உடஞ்சு போயிருவாங்க என்று ஃபீல் பண்ணி பேசுவதை போல ஓரக்கண்ணால் அவனை பார்த்தாள். ஆஹா, பார்ட்டி ஃபீல் பண்ணுதுடி அருவி. அப்படியே பில்டப் பண்ணு. அது மட்டும் இல்ல, இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கு டெலிவரி டேட் சொல்லிருக்காங்க. எனக்கு என்ன ஆனாலும் ஆகலாம். அதனால கடைசியா என் தளபதி படத்தை பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதுதான். அவள் தயங்கினாள். எனக்கு புரியுதுங்க. இப்போ கூட நான் உதவலைனா நான் மனுஷனே இல்லைங்க. உங்களுக்கு என்ன டிக்கெட் வேணும், அவ்வளவுதானே? நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் படம் பார்க்க வந்தோம். என்கிட்ட டிக்கெட் இருக்கு, இந்தாங்க, இதை நீங்க வச்சுக்கோங்க. அவனிடம் இருந்த டிக்கெட்டை அவளிடம் கொடுத்தான். ஐயோ, எல்லாத்தையும் எங்ககிட்டே கொடுத்துட்டீங்களே, நீங்க எப்படி பாப்பீங்க? தயக்கமாக கேட்டாள். இதுல என்னங்க இருக்கு? நாங்க அடுத்த ஷோ பாத்துக்கிறோம். ரொம்ப நன்றிங்க. அமௌண்ட்? அதெல்லாம் வேணாங்க. நீங்க மட்டும்தான் குழந்தைங்களுக்கு உதவி பண்ணணுமா? நாங்க பண்ணக்கூடாதா? நானும் பண்ணதான் நினைச்சுக்கிறேன். வச்சுக்கோங்க. நன்றிங்க. அங்கிருந்து திரும்பியவள் அங்கு தூரத்தில் நின்று கொண்டிருந்த அவள் நண்பர்களை பார்த்து கண்ணடித்தாள். அடங்கோ, அவ டிக்கெட் வாங்கிட்டா போல. வாங்கடா. அவர்கள் தியேட்டர் உள்ளே ஓடினார்கள். எப்படி மச்சி? அதெல்லாம் நடிப்புல ஐயா கில்லிடி. பாக்க பையன் பல்க் பாடியா இருக்கானே, அவன் எப்படி சீட் பண்ண? அதெல்லாம் மூஞ்சி எப்படி? ஒரு சில மூஞ்சியை பார்த்தாதான் நாம போடணும்னு தோணும். சரி சரி, படம் போட போறாங்க, வாங்க. அனைவரும் படம் பார்க்க உள்ளே ஓடினார்கள். இன்டர்வல் டைமில் ஸ்நாக்ஸ் வாங்கலாம் என்று வெளியே வந்தார்கள் அருவி கேங். என்ன தமிழ், நீ தளபதி படத்துக்கு டிக்கெட் கிடைக்கிறது பெரிய விஷயம். இதுல நீ என்னன்னா கஷ்டப்பட்டு வாங்கின டிக்கெட் எல்லாத்தையும் அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு வந்து நிக்கிற? தமிழ் என்றவனும் சிரித்து கொண்டான். விடுடா, அதான் இன்னும் கொஞ்ச நேரத்துல அடுத்த ஷோ போட போறாங்களே, அப்புறம் என்ன, அத பாத்துக்கலாம். இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவன் நண்பன் ஒருவன் தோலை சுரண்டினான். ஏன் தமிழ், நாங்க உசுர கொடுத்து போராடி வாங்கின டிக்கெட் எல்லாத்தையும் கர்ப்பமான பொண்ணுன்னு வாரி வழங்குனியே, அந்த பொண்ணு அவதானே?
ஏன்னா அங்கு பாப்கார்னை ருசித்து உண்டு கொண்டிருந்த பெண் அவளை நோக்கி கையை காட்டினான். அவன் கை காட்டிய பக்கம் திரும்பிய தமிழுக்கு பெரிய அதிர்ச்சி. அங்கு அருவி அவள் நண்பர்களுடன் சேர்ந்து கிண்டல் அடித்தபடி நின்று கொண்டிருப்பதை கவனித்தான். அவள் இப்பொழுது நார்மலாகத்தான் இருந்தாள். அவ உனக்கே நாமம் போட்டா பாரேன், சரியான கேடியா இருக்கா. அவள சும்மா விடக்கூடாது. இரு, என்னன்னு கேட்கலாம். தமிழ் இவர்கள் கையை பிடித்து கொண்டான். வேணாம், பிரச்சனை வேணாம், தப்பு என்னோடதுதான். இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே அந்த பக்கம் ஒரு சலசலப்பு சத்தம் கேட்டது. இவர்கள் என்னவென்பது போல பார்த்தார்கள். அந்த பக்கம் ஒரு பெரியவருக்கு திடீரென்று நெஞ்சுவலி வந்துவிட்டது. ஐயோ, யாராவது வாங்கல! அந்த பெரியவரின் மனைவி கெஞ்சி கொண்டிருந்தாள். அந்த சத்தம் கேட்டு அத்தனை பேரும் பதறி ஓடி வந்தார்கள். சுற்றி நின்று வேடிக்கை பார்த்தார்கள். அது மட்டும் இல்லாமல் அதை போஸ்ட் எடுத்து வீடியோ போட்டார்கள் தவிர யாரும் உதவ முன்வரவில்லை. அருவி கேங் ஓடி வந்தார்கள். ஐயோ, இவங்களுக்கு ஆடியோ அரெஸ்ட் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அருவியின் நண்பன் ஒருவன் பதட்டமாக சொன்னான். அடுத்த நொடி அவர் அருகே சென்று அவருக்கு முதலுதவி செய்ய துவங்கினாள் அருவி. அவர் மனைவி பதட்டத்துடன் நிமிர்ந்து பார்த்தார். டோன்ட் பேனிக் ஆண்டி, நாங்க மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஆண்டி. அவள் நண்பன் சொன்னான். அவர் இதயத்தில் கையை வைத்து அழுத்தினாள். சில முயற்சிக்கு பிறகு அவருக்கு மூச்சு வந்தது. ஓ காட், இவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம். யாராவது கார் வச்சிருந்தா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, அருவி கத்தினாள். நான் ஹெல்ப் பண்றேன், என்கிட்ட கார் இருக்கு, அவரை கூட்டிட்டு வாங்க. தமிழ் சத்தம் கேட்டு நிமிர்ந்து பார்த்தாள் அருவி. இருவரும் ஒரு நொடி பார்த்து கொண்டார்கள். பின் அருவி நண்பர்கள் சேர்ந்து அவரை தூக்கி கொண்டு சென்று காரில் படுக்க வைத்தார்கள். தமிழ் காரை எடுத்தான். அருவி முன்னே அமர்ந்து கொண்டாள். பின்னே அவர் மனைவியும் அமர்ந்து கார் ஹாஸ்பிட்டல் நோக்கி சென்றது. சேட்டை விஷயத்தில் அவள் படு சுட்டிதான். ஆனாலும் கூட வேலையின்றி வந்துவிட்டால் வெள்ளைக்காரனைப் போல்தான் அருவி. கார் ஹாஸ்பிட்டலில் நின்றது. அவரை அந்த ஐசியூவுள்ளே தூக்கி சென்றார்கள். அருவி மெடிக்கல் ஸ்டூடெண்ட் என்பதால் அவளுக்கு அங்கு சலுகைகள் இருந்தது. சில மணி நேரம் கழித்து வெளியே வந்தவள் அங்கு அழுது கொண்டிருந்த அவர் மனைவியின் அருகே வந்தாள். கவலைப்படாதீங்கம்மா, உங்க ஹஸ்பண்ட் இப்ப நல்லா இருக்காரு. ஆனா சின்ன ஒரு ஆபரேஷன் மட்டும் இருக்கு. கவலைப்பட வேண்டாம், சின்ன ஆபரேஷன் தான். ரொம்ப நன்றிம்மா, நீ நல்லா இருக்கணும். சரியான நேரத்துல வந்து உதவி பண்ண, உன்னை மறக்கவே மாட்டேன். அவர் அருவி கையை பிடித்து கண்ணீர் விட்டார். இதையெல்லாம் சற்று தள்ளி நின்று பார்த்து கொண்டிருந்தான் தமிழ். அருவி கொஞ்சம் சங்கடத்துடன் தமிழை நோக்கி நடந்து வந்தாள். அது அவள் தயக்கமாக கையை பிசைந்தபடி எதையோ சொல்ல வந்தாள். ஒரு காஃபி குடிக்கலாமா? தமிழ் பட்டென்று கேட்டதைக் கண்டு அவனை நிமிர்ந்து பார்த்தாள் அருவி. உங்களுக்கு காஃபி பிடிக்கலனா கூட ஓகேதான். அவன் தோள் குலுக்கி சொன்ன விதத்தில் சிரித்து கொண்டாள் அருவி. அத்தியாயம் 5. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு முன்னே இருந்த அந்த காஃபி ஷாப்பில் அமர்ந்திருந்தாள் அருவி. அவள் முன்னே இதழில் சிறு புன்னகையுடன் அமர்ந்திருந்தான் தமிழ். நான் உங்ககிட்ட அப்படி கொஞ்சம் தயக்கமுடன் அவனிடம் மன்னிப்பு கேட்க நினைத்தாள். காஃபி வந்துருச்சு, குடிங்க மிஸ். அவன் தயக்கமாக அவள் முகம் பார்த்தான். அருவி கண்களை சுருக்கி அவனை பார்த்தாள். அருவி, தேனருவி. அவனிடம் தன் பெயரை அறிமுகம் செய்து கொண்டாள். அருவி, நைஸ் நேம். இந்த மாதிரி தமிழ் நேம் கேக்குறதெல்லாம் ரொம்ப அபூர்வமா இருக்கு. எனக்கு அப்படி தோணல. சரி, உங்க நேம் சொல்லவே இல்லையே. அந்த காஃபி கப்பை கைகளில் ஏந்தி கொண்டாள். தமிழ். ஆமா, நான் தமிழ் தாங்க. நான் உங்க நேம் கேட்டேன். என் பேர் தமிழ்ங்க. அவன் அழகான சிரிப்புடன் சொன்னான். அவன் சிரிப்பு அவளுக்கு பிடித்திருந்தது. என்னங்க அப்படி பாக்குறீங்க? இல்ல, நீங்க அழகா சிரிச்சிட்டே இருக்கீங்க, அதுதான். அவள் தலையை சொரிந்து கொண்டாள். அப்படியா? அந்த காஃபி கப்பை எடுத்து வாயில் வைத்தான். சுவை அருமையாக இருந்தது. பொதுவா இந்த மாதிரி பெரிய காஃபி ஷாப்ல அவ்ளோ சுவையான காஃபி கிடைக்காதுன்னு நினைச்சேன். ஆனா பரவாயில்ல, நான் நினைச்ச அளவுக்கு மோசம் இல்ல. அவர்கள் இருவரும் இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே அந்த பக்கம் வந்த காதல் ஜோடிகள் இருவரில் காதலன் தமிழ் மீது காஃபியை கொட்டி விட்டான். தமிழ் ஆடையில் அது பட்டு கரையாகி விட்டது. கொட்டி விட்டது மட்டுமில்லாமல் அவனையே திட்டிவிட்டு மன்னிப்பும் கேட்காமல் சென்றான். இதை பார்த்ததும் பொங்கிவிட்டாள் அருவி. டேய், கண்ணை எங்கடா வச்சிருக்க? ஆளு கூட வந்தா கண்ணு கபாலம் பக்கம் போயிருமா என்று அவன் சட்டையை பிடித்து விட்டாள். அவள் அப்படித்தான் கொந்தளித்து விடுவாள். ஐயோ அருவி, என்ன பண்றீங்க? தமிழ் அவசரமாக அவள் அருகே வந்து அவளை பிடிக்க நினைத்தான். விடுங்க தமிழ், இவனை சும்மா விடக்கூடாது. கொந்தளித்து போனவள் அவனை அடிக்க பாய்ந்தாள். அந்த பையனின் காதலியோ அப்படியே பயந்து போனவள் அவன் கையை பிடித்து கொண்டாள். அவள் பயந்து போனாள். அருவி ப்ளீஸ், நான் சொல்றத கேளுங்க. தமிழ் அவளின் கையை பிடித்ததும் அவள் கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்தது. அவங்க சட்டையில இருந்து கையெடுங்க. அவன் சொன்னதும் அவள் கைகள் அவன் சட்டையிலிருந்து கீழிறங்கியது. அவர்கிட்ட மன்னிப்பு கேளு, அருவி முறைத்து பார்த்தபடி சொன்னாள். அவனும் பயந்து கொண்டு மன்னிப்பு கேட்டுவிட்டு அங்கிருந்து சென்றான். சாரி ப்ரோ, இட்ஸ் மை மிஸ்டேக். நான் தான் பார்த்து வந்திருக்கணும்.
மன்னிப்பு கேட்டவன் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று அவன் காதலியின் கையை பிடித்துக்கொண்டு அங்கிருந்து ஓடியே விட்டான். அருவி தன்னை நிதானப்படுத்திக் கொண்டு அங்கிருந்த இருக்கையில் அமர்ந்தாள். எதுக்கு இவ்ளோ கோவப்படுறீங்க அருவி? அந்த தண்ணீர் கிளாஸை அவள் முன் எடுத்து வைத்தான். அப்புறம் என்ன தமிழ்? காஃபி ஊத்திட்டு பெரிய இவ மாரி சாரி கூட கேட்காம போறா? பொண்ணுங்க கூட வந்தா போதும். அப்படியே சீன் போட வேண்டியது. உங்க காஸ்ட்லி ட்ரெஸ் வேஸ்ட் ஆயிடுச்சு பாருங்க. கோபமாக சொன்னவள் நெற்றியை நீவிக் கொண்டாள். தமிழ் மெல்ல சிரித்துக் கொண்டான். என்னங்க நீங்க இப்ப கூட சிரிக்கிறீங்க? எனக்கு டென்ஷன் ஆகுது. இந்த சின்ன வயசுல எதுக்கு உங்களுக்கு இவ்ளோ கோபம்? அழகான பொண்ணு பக்கத்துல இருந்தா பசங்க கொஞ்சம் அப்படித்தான். அதுவும் அந்த பொண்ணு அவங்க லவ்வரா இருந்தா சொல்லவே தேவையில்ல. அவன் அதைக் கூட நார்மலாகத்தான் எடுத்துக்கொண்டான். அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. மிஸ்டர் தமிழ், நான் கேக்குறேன் தப்பா எடுத்துக்காதீங்க. நான் உங்க கூட இருக்கவும் இப்படி பிஹேவ் பண்றீங்களா? இல்ல பை நேச்சுரல் உங்க கேரக்டர் அந்த மாதிரி தானா? அவளுக்கு உண்மையில் புரியவில்லை. அந்த மாதிரினா எந்த மாதிரிங்க? அதான் எல்லாத்தையும் ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிறது. இப்படி கோபப்படாம இருக்கது. ஏன் கேக்குறேன்னா, உங்கள ஏமாத்தி அந்த மொத்த டிக்கெட்டையும் நான் எடுத்துட்டு போனேன். உண்மை தெரிஞ்சது நீங்க கோபப்படவே இல்ல. இன்ஃபாக்ட் இவ்ளோ காஸ்ட்லி கார்ல கூட்டிட்டு வந்தீங்க. சத்தியமா உங்க இடத்துல வேற யார் இருந்தாலும் இவ்ளோ பொறுமையா இருந்திருக்க மாட்டாங்க. உங்கள ஃப்ளர்ட் பண்றேன்னு நெனைக்கிறீங்களா? அந்த மேசையில் கை வைத்து அவளை பார்த்தான். பொதுவா சொல்லனா கூட சுத்தி வளைச்சு அப்படிதான் தோணுது. அவளும் மறைக்கவில்லை. உண்மையை சொல்லிவிட்டாள். ஒளிவு மறைவு இல்லாமல் பேசும் அவளின் அந்த குணம் அவனுக்கு பிடித்திருந்தது. உண்மைய சொல்லணும்னா, நீங்க அவ்ளோ ஒண்ணும் கியூட்டா இல்ல. பட்டென சொல்லிவிட்டான். அருவிக்கோ அதிர்ச்சி. அவளை முதல் முறை ஒருத்தன் அழகாக இல்லை என்று சொல்கிறான். அவள் காலேஜில் அவள் பின்னே சுத்த ஒரு கூட்டமே உள்ளது. அவள் சாதாரணமாக பேசினாலே அடுத்த நாள் காதல் என்று அவள் பின்னே சுற்றி வர எத்தனையோ பேர் உண்டு. யாரு சொல்றா இவ? அருவி அங்குமிங்கும் பார்த்தாள். ஹலோ அருவி, என்ன பண்றீங்க? நான் வேற யாரையும் சொல்லல. உங்கள தான் சொன்னேன். என்னையா? மறுபடியும் கேட்டாள். அவளுக்கு அதிர்ச்சிதான். ம். அவன் கண்களை மூடி திறந்தான். உண்மை சொல்லப்போனால் அவளுக்கு ஒரு கர்வம் உண்டு. அவள் பெரிய அழகி என்று. ஆனால் அந்த கர்வத்தை எல்லாம் உடைக்கும் விதமாக ஒருத்தன் சொன்ன வார்த்தை அவளை அதிர்ச்சியாக்காமல் என்ன செய்யும்? நான் அழகில்லன்னு சொன்ன முதல் பையன் நீங்கதான். உண்மையா அப்படியா தோணுது? அவன் சிரித்துக் கொண்டான். என் கண்ணு அழகா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. என் மூக்கு அழகா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. என் லிப்ஸ் இப்படியே எல்லாத்தையும் வர்ணிச்சு கவிதை கூட எழுதிருக்காங்க. ஆனா ஆனா நீங்க ஏனோ தெரியவில்லை. அவன் அழகில்லை என்று சொன்னது அவளின் ஈகோவை தூண்டிவிட்டது. அப்படி தோணல. மறுபடியும் சாதாரணமாக தோள் குலுக்கி சொன்னான். அவன் பொய் சொல்வது போலும் அவளுக்கு தெரியவில்லை. கோபமாக வந்தது. "ஓன் செக்." எழுந்து கொண்டவள் அவசரமாக அங்கிருந்த காஃபி ஷாப் நோக்கி நடந்து சென்றாள். அங்கிருந்த கண்ணாடி முன்பு நின்றாள். அவள் கண்கள் அவளையே உற்று கவனித்தது. நான் தான் காலேஜ் பியூட்டின்னு சொல்றானுங்க. ஆனா இவன் நான் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டானே. ஏன் என்னை விட அழகான ஃபிகரை இவன் பார்த்திருக்கானா? இல்ல பார்த்துருவானா? அந்த கண்ணாடியை பார்த்து திட்டிக் கொண்டாள். "டேய் சோடா புட்டி." அவனை திட்டிக் கொண்டவள் நகத்தை கடித்தபடி அங்கும் இங்கும் நடந்தாள். அவன் சொன்ன வார்த்தை ஏன் அவளை அந்த அளவுக்கு பாதிக்க வேண்டும் என்று அவளுக்கே புரியவில்லை. அவனை பார்த்து சில மணி நேரங்களே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அவன் சொன்ன வார்த்தையினை எதற்கு பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டும்? இவன் யாரோ என்னவோ, அவன் சொன்ன வார்த்தையை நான் எதுக்கு பெருசா எடுத்துக்கணும்? எனக்கு நான் தான் அழகு. அவன் கிடக்குறான் சோடா புட்டி. தண்ணீர் கொண்டு முகத்தை அலம்பிக் கொண்டவள் ஒரு முடிவுடன் தன்னை நிதானப்படுத்திக் கொண்டு வெளியே வந்தாள். தமிழ் பக்கத்திலிருந்து ஒரு குழந்தையுடன் சிரித்து பேசிக் கொண்டிருந்தான். இவள் தூரத்தில் நின்று அவனை கவனித்தாள். கள்ளம் கபடமல்லாத புன்னகை அது. அது எப்படி அவன் மட்டும் இவ்வளவு சாதாரணமாக இருக்கிறான் என்று 2 நொடி அங்கே நின்று அவனை கவனித்துக் கொண்டிருந்தவள், என்னாச்சு அருவி? ஆர் யூ ஓகே? யா ஐ அம் குட். ஆ தெரிஞ்ச குழந்தையா? இல்ல, இல்ல. அழுதுட்டு இருந்தா, அதனால சிரிப்பு காட்டுனேன். ஆ ஓகே தமிழ். சொல்லுங்க அருவி. உண்மையா நான் அழகா இல்லையா? ஏனோ அதை அவனிடம் கேட்கக்கூடாது என்று நினைத்தாலும் அவள் மனம் ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை அவன் வாயால் அவள் அழகென்று சொல்லிவிட ஏங்கியது. காரணம் இல்லாமல் அவளுக்கே அவள் மனதை நினைத்து சிரிப்பாக இருந்தது. தேனருவி நகத்தை கடித்தபடி அங்குமிங்கும் நடந்தாள். என் அழகாலன்னு சொல்லிட்டானே. சிறு பிள்ளையைப் போல அந்த காலேஜ் கேம்பஸ் உள்ளே குட்டி போட்ட பூனையைப் போல நடந்து கொண்டிருந்தவளை அந்த மரத்தடியில் அமர்ந்து பாப்கார்ன் தின்றபடி பார்த்து கொண்டிருந்தார்கள் அவள் நண்பர்கள். ஏன் டேவிட், இவளுக்கு என்னடா ஆச்சு? நேத்துல இருந்து ஒரு மார்க்கமா இருக்கா? அவள் தோழி ஒருத்தி அவளின் நடவடிக்கைகளையும் அவள் இப்படி தனியே உலாவிக் கொண்டிருப்பதையும் கவனித்தபடி சந்தேகமாய் கேட்டாள். என்னன்னு தெரியல தேவி. அவ வந்ததுல இருந்து இப்படித்தான் இருக்கா. எனக்கு என்னமோ இதுக்கெல்லாம் காரணம் அந்த சோடா புட்டி தான்னு தோணுது. சோடா புட்டியா? என்னடா சொல்ற? புரியாமல் கேட்டாள். சோடா புட்டி தான். மறந்துட்டியா? நேத்து அந்த தியேட்டர்ல பார்த்தோமே. அவன் கூட ஹெல்ப் பண்ணானே.
ஆஹா! அவன்தான் காரணமா? அப்படிதான்டி நெனைக்கிறேன். அவன பாத்துட்டு வந்ததுல இருந்து தான் இப்படி என்னமோ ஒளறிட்டு இருக்கா. டேய்! இப்படியே விட்டா சரியா வராது. நம்ம தான் ஏதாவது செய்யணும். அருவி! அவள் திரும்பவில்லை. அடியே அருவி! சத்தமாக அழைத்தாள். ஆ! இப்பொழுது அருவி திரும்பி பார்த்தாள். இங்க வா! அருவி என்னவென்பது போல் அவர்கள் அருகே வந்தாள். என்னடி ஆச்சு? எதுக்கு தனியா பொலம்பிட்டு இருக்க? என்ன ஆச்சு? தனியா பொலம்பிட்டு இருக்கேனா? ஆமா, என்னடி ஆச்சு? அருவி அவர்கள் அருகே அமர்ந்தாள். நான் கேக்குறதுக்கு பொய் சொல்லாம பதில் சொல்லணும். கேளு. நான் அழகா இருக்கேனா? ஒரு மாதிரி கண்களை விரித்து கேட்டவளை பார்த்த அவளின் நண்பர்கள் கொஞ்சம் வினோதமாகத்தான் பார்த்தார்கள். என்னடா அப்படி பாக்குறீங்க? இல்ல, இதுக்கு முன்னாடி நீ இந்த மாதிரியெல்லாம் கேட்டதில்லையே, அதுதான். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கடா. இதுல என்ன சந்தேகம்? நீ அழகா இருக்கியா இல்லையான்னு தெரியணும். அவ்வளவுதானே? அவள் நண்பன் சுற்றி முற்றிலும் பார்த்துவிட்டு அவர்கள் ஜூனியர் ஒருத்தனை அழைத்தான். தம்பி இங்க வா. அவனும் அவர்கள் அருகே வந்தான். எஸ் சீனியர். அருவி எப்படி இருக்கா? அழகா இருக்காளா? அந்த ஜூனியர் ஏற்கனவே அருவியை பார்த்து பல்லை காட்டி சீனியர் என்றும் இல்லாமல் சைட் அடிப்பான். இப்பொழுது கேட்கவா வேண்டும்? சூப்பரா இருக்காங்க சீனியர். பல்லை காட்டினான். பாத்தியா? அழகா இருக்கியாம். அப்புறம் என்ன அருவி? ஆமா, எதுக்கு திடீர்னு கேட்ட? அவள் நண்பர்களுக்கு இப்பொழுது அதை தெரிந்து கொண்டே ஆக வேண்டும். ஆனா அப்போ எதுக்கு அவ மட்டும் என்ன அப்படி சொன்னா? அவளுக்கு அந்த நினைப்பு மட்டும் விலகவே இல்லை. யாரு? புரியாமல் கேட்டார்கள். அவன்தான் அந்த தமிழ். எந்த தமிழ்? அவர்களுக்கு எப்படி அவன் பெயர் தெரியும்? அவன்தான் அந்த சோடா புட்டி. ஓஹோ! அவன் பேரு தமிழா? ஆமா, அவன் ஏன் அப்படி சொன்னான்? அதான் எனக்கும் தெரியல. அதான் ஒரு மாதிரி மண்டையில ஓடிட்டே இருக்கு. டேய் மச்சி, சூடா இருக்கா போல. நீ அவளுக்கு சில்லுன்னு ஏதாவது வாங்கிட்டு வா. போ. என்று அவர்கள் நண்பன் ஒருத்தனை அனுப்பி வைத்தார்கள். இங்க பாரு மச்சி, எனக்கென்னவோ அவன் வேணும்னு தான் அப்படி சொல்லியிருப்பான்னு தோணுது. அருவி அவர்களை திரும்பி பார்த்தாள். ஏன்? ஆமா. இந்நேரம் அவன் எல்லா பசங்கள மாதிரி நீ அழகா இருக்கேன்னு சொல்லியிருந்தா, அவன ஞாபகம் கூட வச்சிருக்க மாட்ட. ஆனா பாத்தியா, கிட்டத்தட்ட அவன 24 மணி நேரத்துக்கு மேல ஞாபகம் வச்சிருக்க. அவனும் இதத்தான் நெனச்சிருப்பான். இது கூட பசங்க யூஸ் பண்ற ஒரு ட்ரிக்கு தான். அவன் நெனச்ச மாதிரியே நீயும் அவன பத்தியே திங்க் பண்ணிட்டு இருக்க பாரு. அருவிக்கும் அப்பொழுதுதான் அது ஞாபகம் வந்தது. உண்மைதான், அவள் இந்த 24 மணி நேரம் அவனைப் பற்றி தானே ஏதோ ஒரு விதத்தில் நினைத்துக் கொண்டிருக்கிறாள். ஒருவேளை அவன் இதற்கு கூட இப்படி சொல்லியிருக்கலாமோ? அத்தியாயம் 6. அவன் 5 டிக்கெட்ட குடுத்துட்டு உன்கிட்ட இருந்து 24 மணி நேரத்த எடுத்துக்கிட்டான் பாரு. அவள் நண்பர்கள் சிரித்துக் கொண்டார்கள். ஆமா, அவன் அப்படியேவா விட்டுட்டு வந்த? இந்நேரம் அவன் அப்படி சொன்னதுக்கு அவன் மண்டையில மசாலா அரைச்சிருப்பியே. அருவி இல்லை என்பதைப் போல தலையசைத்தாள். பின்ன? அவன்கிட்ட இன்னொரு முறை கேட்டேன். நான் அழகா இல்லையான்னு. அவன் ஒரு மாதிரி சிரிச்சான். அவன் சிரிப்பே சொல்லுச்சு பதில் என்னன்னு. அதனால அப்படியே எதுவும் பேசாம அங்கிருந்து அவன திட்டிட்டு வந்துட்டியா? ஆர்வமாக கேட்டார்கள். திட்டலான்னு தான் நினைச்சேன். ஆனா ஏன்னு தெரியல. அவன் ஒரு மாதிரி முகத்த பாவமா வச்சிருந்தான். என் அண்ணா மாதிரி அவனும் பார்க்க பாவமா இருந்தான். அதான் விட்டுட்டு வந்துட்டேன். பாவமா இருந்தானா? என்ன மச்சி புதுசா இருக்கே! நீ ஒருத்தனுக்கு பாவம்லாம் பார்க்கறியா? எங்கேயோ இடிக்குதே! அவள் நண்பர்கள் சிரித்தார்கள். ஏய்! நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்ல. உண்மையாவே அவன பார்த்தா திட்ட மனசே வரல. ஒரு மாதிரி அமைதியான பையனா இருந்தான். அதுதான். அவள் இழுத்தாள். போச்சுடா! 5 டிக்கெட்ட குடுத்து அவன் உன்ன கரெக்ட் பண்ணிட்டான் போலயே! டேவிட் அங்கிருந்து எழுந்து ஓடியபடி சொன்னான். டே பக்கி! அவள் கையில் வைத்திருந்த பேனாவை தூக்கி வீசினாள். அப்படியெல்லாம் இல்ல. உண்மையாவே பாவமா இருக்கவும் தான் எதுவும் சொல்லாம வந்துட்டேன். மத்தபடி இந்த அருவி அவ்ளோ சீக்கிரம் யாருக்கும் விழமாட்டா. அவள் கெத்து குறையாமல் பேசினாள். ஆஹா! நம்பிட்டோம். இவர்கள் இப்படி சிரித்து பேசிக் கொண்டிருந்த சமயத்தில் அந்த பக்கம் இருந்தவர்கள் எல்லாம் அங்கிருந்து ஓடுவதைக் கண்டார்கள். அந்த இடத்தில் சின்ன கலவரம் போல தெரிந்தது. இவர்கள் என்னவென்று தெரியாமல் குழம்பிப் போன சமயத்தில்தான் அந்த பக்கம் இருந்து ஜூஸ் வாங்க போன அருவியின் நண்பன் நெற்றியில் ரத்தம் வடிய இவர்களை பார்த்து ஓடி வந்தான். அருவி! அருவி! கத்திக்கொண்டே ஓடி வந்தவன் வெள்ளை கோட் எல்லாம் அவன் இரத்தத் துளிகள் பட்டு அங்கும் இங்கும் சிவப்பு கரையாக இருந்தது. ஐயோ! விக்கி தலையில ரத்தம்! இவர்கள் பதட்டமாக அவன் அருகே ஓடி சென்றார்கள். டேய்! விக்கி என்னடா ஆச்சு? ஏன்டா இவ்ளோ பிளட்? அருவி அவசரமாக அவள் கைக்குட்டை எடுத்து அவன் நெற்றியில் கட்டிவிட்டாள். ஐயோ அருவி! இதெல்லாம் இப்ப முக்கியம் இல்ல. நீ முதல்ல இங்கிருந்து போயிரு. அவன் ஓடி வந்ததனால் அவனுக்கு மூச்சு வாங்கியது. நான் போகணுமா? நான் எதுக்கு போகணும்? என்னடா பேசுற? ஐயோ அருவி! பேச நேரம் இல்ல. காலேஜ்ல பெரிய கலவரமே ஆயிருச்சு. எல்லாரும் உன்ன தேடி தேடி போற வர்ற எல்லாரையும் அடிக்கிறாங்க. முதல்ல அருவி இங்கிருந்து அனுப்பி வைக்கணும். அவன் சொன்னதை கேட்டு அவன் நண்பர்கள் பதட்டம் கொண்டார்கள். அருவிக்கு ஒன்றும் புரியவில்லை. என்னடா பேசுற? யார் அவங்க? என்ன எதுக்கு தேடணும்? நான் யாருக்கும் பயந்து ஓட முடியாது. யாரா இருந்தாலும் ஒரு கை பாத்துக்கலாம். அவள் தைரியமாக இருந்தாள். ஐயோ! உனக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பா? அந்த இன்ஸ்பெக்டர் பையன அன்னைக்கு அடிச்சல்ல.
அவன் மாமா பெரிய மினிஸ்டர் போல. அவன் அவங்க ஆளுங்களையும், அந்த மினிஸ்டர் பையனையும் கூட்டிட்டு வந்திருக்கான். அவங்க எல்லார் கையிலயும் கத்தியும், அருவாளும் இருக்கு. நான் சொல்றத கேளு. அவங்க பொண்ணுன்னு கூட பாக்காம எல்லாரையும் அடிக்கிறானுங்க. நான் சொல்றத கேளு. அவன் நிலைமையை புரிய வைக்க முயற்சி செய்தான். டேய், அதுக்கு எல்லாரும் அடி வாங்கும்போது அப்படியே விட்டுட்டு போக சொல்றியா? அவள் இப்படி விட்டு செல்லும் ஆள் இல்லை. மச்சி, விக்கி சொல்றது சரி. அவங்களுக்கு நீ தான் தேவ. நீ மட்டும் கையில கிடைச்சா அவனுங்க என்ன வேணாலும் பண்ணுவானுங்க. முதல்ல பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன் போலாம். மாறன் அண்ணாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம். அருவி அதை மறுத்து விட்டாள். இல்ல, அண்ணனுக்கு கால் பண்ண வேணாம். அண்ணன் இந்த விஷயத்த கேட்டா பயந்து போயிடும். இது நம்மளே ஹேண்டில் பண்ணலாம். முதல்ல போலீஸ்க்கு கால் பண்ணி இங்க கலவரம் நடக்குதுன்னு இன்ஃபார்ம் பண்ணணும். விக்கி, நீ முதல்ல இங்க இருக்க கேர்ள்ஸ் எல்லாரையும் பத்திரமா கூட்டிட்டு போ. அப்புறம் டேவிட், நீ தேவிய கூட்டிட்டு போ. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி இங்க கூட்டிட்டு வா. அப்போ நீ? அவங்க உன்னதான் தேடுறாங்க. உன்ன விட்டுட்டு நாங்க எப்படி போக முடியும்? கெவின் கேட்டான். அது இப்போ முக்கியம் கிடையாது. இங்க இருக்க எல்லாரையும் பத்திரமா கூட்டிட்டு போணும். நான் கிடைக்கலன்னா மட்டும் அவனுங்க இங்க இருந்து போவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவனுங்க கண்ணுல படுற எல்லாரையும் அடிக்கிறானுங்க. அவனுங்கள அப்படியே விட்டுட்டு போக சொல்றியா? எனக்கு ஒண்ணும் ஆகாது. கெவின் என் கூட இருப்பான். நீங்க நான் சொன்னது செய்யுங்க. என்று அவள் கட்டளையாக சொன்னாள். அவர்களுக்கு தெரியும், அவர்கள் என்ன சொன்னாலும் அவள் கேட்கப் போவது இல்லை. அதனால் வேறு வழி இல்லாமல் அவர்களும் அவள் சொன்னது போலவே அங்கிருந்து விலகிச் சென்றார்கள். அவள் நண்பன் கெவின் அவளுடன் இருந்து அந்த பக்கம் இருந்தவர்களை எல்லாம் பத்திரமாக அங்கிருந்த லேபுக்குள் அழைத்து சென்றான். கலவரம் பெரிதாக வெடித்தது. அருவியை தேடி வந்தவர்கள் கண்ணில் பட்ட அத்தனை பேரையும் அடித்து போட்டார்கள். அந்த இடம் கொஞ்ச நேரத்தில் இரத்த கிளறியாக மாறியது. தனக்கு ஆபத்து உள்ளது என்று அறிந்த போதும் ஓடி செல்லாமல் அங்கிருந்தவர்களுக்கு உதவி செய்யவே நினைத்தாள் அருவி. அதே சமயம் அவளை தேடி வந்தவர்கள் அவளை நெருங்கி வந்து விட்டார்கள். அவர்களிடமிருந்து எப்படி தப்பித்து செல்வாள் அருவி? மொத்த கல்லூரியும் கலவரமானது. ரத்தம் சொட்ட பல பெண்கள் அங்கும் இங்கும் ஓடினார்கள். தேவியையும் அவள் நண்பனையும் ஸ்டேஷன் போக சொல்லிவிட்டு இன்னொரு நண்பனை வேறு பக்கம் அனுப்பி வைத்தாள். கெவின், நீ எப்படியாவது இந்த பக்கம் இருக்க பிராக்டிகல் ரூம்க்கு பொண்ணுங்களை அழைச்சிட்டு போ. யாரும் உள்ள வந்துடக்கூடாது. சுற்றும் முற்றிலும் பார்த்தவள் நண்பன் கைப்பற்றி பதட்டமாக சொன்னாள். அருவி, என்ன பேசுற? எப்படி உன்ன மட்டும் தனியா விட்டுட்டு போக முடியும்? நான் போமாட்டேன். மறுப்பாக தலையாட்டினான் கெவின். டேய், நான் சொல்றத கேளு. அங்க பாரு, அவனுங்க என்னதான் தேடி வந்திருக்காங்க. நான் கிடைக்கிற வரைக்கும் அவனுங்க விட மாட்டானுங்க. ஒவ்வொரு பொண்ணையும் இப்படித்தான் பண்ணுவானுங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. நான் சொல்றத கேளு. என்ன நான் பாத்துக்கிறேன். எனக்கு ஒண்ணும் ஆகாது. அவள் உறுதியாக சொன்னாள். கெவினுக்கு அருவியை விட்டு செல்ல மனமில்லை. ஆனாலும் அவள் சொன்னதை செய்யும் வரை அவள் விடமாட்டாள். அதனால் சரியென்று தலையாட்டி அங்கிருந்து ஓடினான் கெவின். அருவி சுற்றி முற்றி பார்த்தாள். சில ரவுடிகள் பெண்களை துரத்திக் கொண்டு ஓடி சென்றார்கள். இன்னொரு பக்கம் ஆண்களும் அந்த ஆட்களை தடுக்கத்தான் நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் பலசாலியாக இருந்ததனால் அவர்களால் அந்த அடியாட்களை தடுக்க முடியவில்லை. அருவி அங்கிருந்து மறைவாக ஓடியவள் அந்த பக்கம் இருந்த பெண்களையெல்லாம் பாதுகாப்பாக அழைத்து வந்து அங்கிருந்த அறை ஒன்றில் அடைத்து வைத்தாள். அக்கா, பயமா இருக்கு. யார் இவங்க எல்லாரும்? அந்த பெண்கள் பயந்து போய் இருந்தார்கள். பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. இங்கே இருங்க. யாராவது வந்து கதவு தட்டினாலும் கதவை ஓபன் பண்ண வேணாம். நான் இல்ல, நம்ம பசங்க வந்து கூப்பிட்டா மட்டும் கதவை திறக்கணும். பத்திரமா இருங்க. அவர்களை பத்திரமாக வைத்துவிட்டு அடுத்து ஒவ்வொரு பெண்ணாக அழைத்து வந்து பத்திரப்படுத்திக் கொண்டிருந்தாள் அருவி. அப்பொழுதுதான் அந்த பக்கம் சிலர் கையில் கத்தியுடன் சுத்திக் கொண்டிருந்தவர்கள் அவளை பார்த்து விட்டார்கள். டேய், அங்க பாருடா ஒருத்தி இருக்கா. அவர்கள் அருவியை நோக்கி ஓடி வந்தார்கள். திரும்பி நின்றதனால் அவர்களை அருவி கவனிக்கவில்லை. ஓடி வந்தவர்கள் அருவியை பின்னே இருந்து கத்தி கொண்டு தாக்க வந்த சமயத்தில் ஒரு வலிய கரம் ஒன்று அந்த கத்தியை பிடித்து அவர்களை பின்னால் தள்ளியது. சத்தம் கேட்டு திரும்பி பார்த்த அருவி அங்கு நின்று கொண்டிருந்த தமிழை பார்த்து அதிர்ச்சி ஆனாள். ஏய் புட்டி, நீங்க என்னையா பண்ற? அதிர்ச்சியாக கேட்டாள். அது அப்புறம் சொல்றேன். முதல்ல இங்கிருந்து போகணுங்க. அவன் அவசரமாக அருவியின் கையை பிடித்துக் கொண்டு அந்த இடத்திலிருந்து ஓடத் துவங்கினான். அருவிக்கு ஒன்றும் புரியவில்லை. அவன் இழுத்த இழுப்பிற்கு அவன் பின்னேயே ஓடிக்கொண்டிருந்தாள். அவர்களை துரத்தி வந்தவர்கள் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு அவளை அங்கிருந்த ஒரு சர்ஜரி அறை உள்ளே அழைத்து சென்றான் தமிழ். மூச்சு வாங்கியது இருவருக்கும். தமிழ் கையில் இருந்து ரத்தம் வந்ததை அப்பொழுதுதான் கவனித்தாள் அவள். ஹே தமிழ், உங்க கையில இருந்து ரத்தம் வருது. அவனும் அப்பொழுதுதான் அதை கவனித்தான். ரத்தத்தை பார்த்ததும் அவனுக்கு மயக்கம் வந்து விட்டது. ஐயோ! அவன் அப்படியே மயங்கி விட்டான். ஆஹா! என்ன ஆச்சு? ஹலோ, ஹலோ! அவன் கன்னத்தில் தட்டினாள். ஆனால் அவன் முழிக்கவில்லை. என்ன இவன் திடீர்னு மயங்கிட்டா? வேகமாக எழுந்து சென்றவள் அங்கு தண்ணீர் இருக்குமா என்று பார்த்தாள். நல்ல வேளையாக தண்ணீர் இருந்தது. தண்ணீர் எடுத்து வந்து அவன் முகத்தில் தெளித்தாள். தண்ணீர் தெளித்ததும் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக முழிப்பு வந்தது. ஹலோ பாஸ், இங்க பாருங்க. தமிழ் கண் விழித்து அவளை நிமிர்ந்து பார்த்தான். ஓகேவா? தமிழ் ஓகே என்பதை போல் தலையாட்டினான். என்னாச்சு? தலையில எதுவும் காயப்பட்டுருச்சா?
அவசரமாக அவன் தலையை செக் பண்ணி பார்த்தாள். அதெல்லாம் இல்லங்க. எனக்கு சின்ன வயசுல இருந்தே ரத்தத்த பார்த்தா மயக்கம் வந்துரும். கொஞ்சம் தயக்கமாக சொன்னான் தமிழ். என்ன? அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தெரியும். ஆனாலும் அதுதான் உண்ம. அவளுக்கு சிரிப்புதான் வந்தது. என்ன மிஸ்டர் சோடாபுட்டி, ஆளெல்லாம் பார்க்க பாகுபலிக்கு பக்கத்து வீட்டு பையன் மாரி இருக்கீங்க. ஆனா ரத்தத்த பார்த்தா பயம்னு சொல்றீங்க. அது என்னமோ அப்படித்தாங்க. பிளட்ட பார்த்தாலே மயக்கம் வந்துரும். என்று அவன் பேசும் டோனே ஒரு மாதிரி சாஃப்டாக இருந்தது. அப்புறம் எப்படி கையில அடிபட்டது? அவனிடம் பேச்சு கொடுத்தபடி அவன் கைக்கு மருந்து போட மெடிக்கல் கிட் தேடி எடுத்து வந்தாள். அவங்க உங்கள கத்தி வச்சு அட்டாக் பண்ண வந்தாங்க. அதான் திடீர்னு என்ன பண்றதுன்னு தெரியாம கத்திய புடிச்சுட்டேன். காயத்துக்கு மருந்து போட்டுக் கொண்டிருந்தவள் ஒரு நொடி அவனை நிமிர்ந்து பார்த்துவிட்டு மறுபடியும் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் செய்யும் வேலையில் இறங்கினாள். ஏன் இப்படி பண்ணீங்க? கையில பட்ட கத்தி கொஞ்சம் ஆழமா இறங்கியிருந்தா என்ன ஆயிருக்கும்? அப்படி என்ன அவனுக்கு தன் மீது அக்கறை? நான் மட்டும் புடிக்கலன்னா அந்த கத்தி உங்க வயித்துல இறங்கியிருக்கும். அப்ப நான் என்ன பண்ணிருப்பேன்? என்று ஒருவித பதட்டத்துடன் சொன்னான். என்ன? அருவி மெல்ல அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அப்படி இல்லங்க. நீங்க டாக்டர். எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்திருப்பீங்க. நான் என்ன பண்ணிருக்க முடியும்? அதத்தான் சொன்னேன். அருவி தலையாட்டி கொண்டாள். அது சரி. நீங்க எப்படி இங்க வந்தீங்க? உங்களுக்கு நான் இங்க தான் படிக்கிறேன்னு எப்படி தெரியும்? ஒரு வழியாக அவனுக்கு கையில் கட்டு போட்டு முடித்தபடி சந்தேகமாக கேட்டாள். நீங்க உங்க ஐடி கார்ட என் கார்ல விட்டுட்டு போயிட்டீங்க. அத வச்சு தான் நீங்க இங்க படிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் ஐடிய குடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஒரே கலவரமா இருந்தது. அப்படியே போயிடலான்னு திரும்பும்போது தான் உங்கள சிலர் அட்டாக் பண்ண வந்தத கவனிச்சேன். நான் இங்க வந்ததும் நல்லதுக்கு தான் போல. அழகான சின்ன சிரிப்புடன் சொன்னான். உங்க கையில அடிபட்டிருக்கு தமிழ். இதுதான் உங்களுக்கு நல்லதா? அவளும் சிரிப்புடன் கேட்டாள். எதுவும் காரணம் காரியம் இல்லாம நடக்கிறது இல்லங்க. சரி, இங்க என்னங்க ஆச்சு? எதுக்கு இந்த கலவரம்? தமிழ் புரியாமல் கேட்டான். உண்மை சொல்லப்போனா இந்த மொத்த கலவரமும் என்னால தான். என்ன தேடிதான் எல்லாரும் வந்திருக்காங்க. தமிழ் அதிர்ச்சியாக பார்த்தான். என்னங்க சொல்றீங்க? ஆமா, ஒரு பொறுக்கி எனக்கு தெரிஞ்ச பொண்ண லவ் பண்ண சொல்லி தொந்தரவு பண்ணான். லவ் பண்ணலன்னா ஆசிட் அடிப்பேன்னு சொல்லி மிரட்டான். அதான் அவன செருப்ப கழட்டி 4 வெளுத்து விட்டேன். அந்த பொறம்போக்கு என்கிட்ட நேரடியா மோத தைரியம் இல்லாம ஆளுங்கள கூட்டிட்டு வந்து கலவரம் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அவனுங்க என்னதான் தேடிட்டு இருக்கானுங்க. தமிழ் அமைதியானான். என்ன பாஸ், மூஞ்சி ஒரு மாரி தினுசா மாறுது? பயமா இருக்கா? என்ன அமைதியான பொண்ணு நினைச்சீங்களோ? அப்படியெல்லாம் இல்லங்க. அன்னைக்கு அத்தன பேர் ஒதுங்கி நிக்கும்போது, நீங்க மட்டும் தான் கொஞ்சம் கூட யோசிக்காம, தைரியமா வந்து அவருக்கு உதவி பண்ணீங்க. அப்பவே நீங்க தைரியமான பொண்ணுன்னு தெரிஞ்சது. ம். நான் கூட உங்கள வேற மாதிரி நெனச்சேன். எந்த மாதிரிங்க? அப்படியே அத்தன பேரையும் சண்டை போட்டு அடிச்சு தள்ளிட்டு, கெத்தா நிப்பீங்கன்னு நெனச்சேன். ஆனா நீங்க என்னன்னா, என் கைய புடிச்சு கூட்டிட்டு வந்துட்டீங்க. சிறு கிண்டலுடன் சொன்னாள். எனக்கு இந்த சண்டை சச்சரவெல்லாம் பிடிக்காதுங்க. நான் இப்படிதான். பொதுவா எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டேன். ஏன் உங்க வீட்ல திட்டுவாங்களா? அவள் விளையாட்டுக்காகத்தான் கேட்டாள். தமிழ் ஒரு மாதிரி கசந்த புன்னகையை சிந்திக் கொண்டான். என்ன பத்தி கவலைப்பட யாரும் இல்லங்க. நான் ஒரு அனாதைங்க. முகத்தில் எந்த ஒரு உணர்வையும் காட்டாமல் சொன்னவனைக் கண்டு அருவியின் முகம் மாறியது. உண்மையாகவே அவள் அந்த பதிலை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. சாரிங்க, நான் ஏதோ தெரியாம தயக்கமாக சொன்னாள். ஏனோ அவன் சொன்ன அந்த அனாதை என்ற ஒரு வார்த்தை அவளை பெரிதும் பாதித்து விட்டது.